ஆரம்பிக்கலாங்களா? இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற பலருக்கும் தெரியாத ஒரு மலைக்கு தான் ட்ரெக்கிங் போக போகிறோம். இந்த மலையோட உச்சியை ரீச் பண்ணுறதுக்கு பைக்லேயும் போகலாம், ட்ரெக்கிங்கும் போகலாம். நீங்கள் பைக்கில் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்கிற கியர் பைக்கில் போகலாம். இல்லை உங்ககிட்ட கியர் பைக் இல்லைன்னா வண்டியை கீழே பார்க் பண்ணிவிட்டு இப்போ தெரிகிற இந்த பாதையில் ட்ரெக்கிங் போகலாம். இந்த அழகான மலை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சூளகிரிக்கு பக்கத்தில் இருக்கிற புலியரசி மலை. இந்த அழகான மலை ஒசூர்லேருந்து 30 கிலோமீட்டர்லையும் பெங்களூர்லேருந்து 70 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த மலையோட டாப்பில் மாளிகேஸ்வரர் கோவிலும் நம்மளை பிரமிக்க வைக்கிற மாதிரி பல வித்தியாசமான பாறைகளும் இருக்குது. இன்றைக்கி நம்ம சூளகிரிக்கு பக்கத்தில் இருக்கிற புலியரசி மலை, அந்த மலைக்கு தான் போயிட்டுருக்கோம். என்னோட இன்னொரு 4 ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க. இது வந்து ஒசூர்லேருந்து 27 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. கொஞ்சம் தூரம் ஆஃப் ரோடு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ட்ரெக்கிங் போகணும். ட்ரெக்கிங் போகிற பாதை இந்த மாதிரி கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்கும். ஸோ சேஃபாக போங்க. ட்ரெக்கிங் போகிற பாதை 2 சைடுமே ரொம்ப க்ரீனிஷாக இருந்ததுனால எங்களுக்கு வெயிலோட தாக்கம் தெரியல. ஒரு 20 மினிட்ஸ் ட்ரெக்குக்கு அப்புறமா பைக்கில் போகிற பாதையை ரீச் பண்ணிடலாம். நீங்கள் பைக்கில் போனீங்கன்னா இந்த புலியரசி ஹில்லோடைய டாப் வரைக்குமே பைக்லேயே போகலாம். நம்ம புலியரசி மலையோட டாப்புக்கு ரீச் ஆயிட்டோம். புலியரசி மலையோட டாப்பில் சில்லுன்னு அடிக்கிற காற்றும் அங்கே இருக்கிற லேண்ட்ஸ்கேப்பும் சூப்பராக இருந்துச்சு. இந்த மலையோட டாப்பில் வித்தியாசமான அமைப்பில் இருக்கிற பல பெரிய பெரிய பாறைகளை நம்மளால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து பார்க்குற லேண்ட்ஸ்கேப்பையும் வேறு லெவலில் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் புலியரசி ஹில் டாப்பில் இருக்கிற மாளிகேஸ்வரர் கோவில். இந்த கோவிலில் ஐயரெல்லாம் இருக்க மாட்டாங்க, நம்மளே போய் தான் பூஜை பண்ணணும். அப்படி நீங்கள் வர மாதிரி இருந்தீங்கன்னா விசேஷ நாட்களில் இல்லைன்னா மண்டே வாங்க. முடிஞ்ச அளவுக்கு தனியாக வராதிங்க, குரூப்பாக வாங்க. அப்படி இல்லைன்னா லோக்கல் பீப்புளோட சப்போர்ட்டில் வாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுட்டு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உண்மையிலே இந்த பெரிய பெரிய பாறைகளை பார்க்கும்போது வித்தியாசமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கும் ஃபோட்டோஷூட்டுக்கும் இந்த புலியரசி மலை ஒரு சூப்பரான பிளேஸ். ஏன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தது. இன்னொரு அதிசயமாக இந்த புலியரசி மலையோட உச்சியில் இயற்கையாகவே நந்தி வடிவத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு பெரிய பாறையை பார்க்கலாம்.
இங்கே இருக்கிற ஒரு சில பாறைகளில் நம்ம ஏறுறது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயந்தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் தனியாலாம் எங்கேயாவது போனீங்கன்னா ரிஸ்க் எடுக்காதீங்க. ரிஸ்க் எடுக்கலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. ஏன்னா அந்த 2 பாறைக்கு கேப்பில் நம்ம விழுந்துட்டோம்னா நம்மளை காப்பாற்றுறதுக்கோ இல்லை தூக்கி விடுறதுக்கோ வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இந்த பாறை மேலே ஏறும்போது ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருந்தது. Welcome to my party, we're just getting started. A life is a dream or a nightmare scarring. Hand me a drink cause I think I'm going all in. Get me a shrink who can catch me when I'm falling. Cover up my scars, flip the handlebars. Crashing in my car, wake up in a bar. I'll be a superstar, just on my avatar. This world is so bizarre. இந்த புளியரசி மலை மேலே வந்து இருக்கிற பாறையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறதுக்கே ரொம்ப வந்து ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்குது. இந்த பாறை ஒரு உதாரணம் எக்ஸாம்பிளுக்கு இந்த பாறையை பார்த்தீங்கன்னா எப்படி உட்கார வச்சுருக்கேன். இந்த புளியரசி மலையோட உச்சியில் ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்கிற ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ இங்கே பெய்கிற மழை தண்ணியெல்லாம் வந்து இங்கே தான் வந்து ஸ்டோர் ஆகும். இந்த மாதிரி ஸ்டோர் ஆகிற தண்ணி வந்துட்டு இங்கே இருக்கிற சின்ன சின்ன வனவிலங்குகளுக்கு குடிக்கிற தண்ணீரோட நீர் ஆதாரமாக வந்து இது இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் போனீங்கன்னா இந்த குடிநீரை வந்துட்டு ரொம்ப பொல்யூட் பண்ணாமல் எந்த ஒரு பிளாஸ்டிக் பொருளையும் இதில் போடாமல் கொஞ்சம் பத்திரமா போயிட்டு வாங்க. அடுத்து இந்த புளியரசி ஹில்லில் இருக்கிற ஒரு த்ரில்லிங்கான குகையை தான் பார்க்க போகிறோம். இந்த குகைக்கு போகிற பாதையும் இந்த குகைக்கு மேலே ஏறுறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இந்த குகையை ரீச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அடர்ந்த செடிக்கு நடுவில் தான் நடக்க வேண்டியதாக இருக்கும். இங்கேப்பா வழியே காணா, இதுதானா? இதுக்கப்புறம் எங்க வர மேலே தான் இருக்கு. இதுதான் அந்த குகை. பார்க்க செம்மையாக இருந்தது. இந்த மாதிரி பாறை அமைப்பை பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் பயமாகவும் வித்தியாசமாகவும் இருந்தது. பயங்கரமாக இருக்குங்க இந்த கேவு. சாமி இருக்கும் போல இருக்கு பின்னாடி. ஆஞ்சநேயரா? போயிட்டு பவர் பேங்க்லாம் அங்கே. இங்கே சில்லுன்னு அடிக்கிற காற்று நம்ம டயர்ட்னஸ் எல்லாம் போக்கிடுச்சு.
நிறைய ஆயிலெலாம் போடுவாங்க போல இருக்கேன். இல்லை பன்னீர் இல்லை, ஆயில் கேனா அது மாதிரி தான் ஏதோ நிறையா இருக்குது. ஆமாம். நான் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். வழி இருக்கா அதாவது? ஆமாம் கண்டிப்பாக இருக்கும். யாராவது லோக்கல்காரங்க கூப்பிட்டு வந்து அவங்க வழி காமிச்சிருப்பாங்க. கூப்பிட்டு இருந்தால் வந்திருப்பாங்க. இந்த பக்கம் போகுது பாரு ஒரு வழி. ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குங்க. இங்கே இருக்கிற பாறை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமாகவும் இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்குது. வெயிட் ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது தனியாக வராதிங்க, ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க. ஆமாம் சேஃப்டி ரொம்ப முக்கியம். நம்ம ஓம்கார் ஹிந்தி கை, அவர் தமிழ் புரியலாம் சிரிக்கிட்டே இருக்காரு. He is laughing always. கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் While going it is okay, but while coming down very difficult. While going is easy. இந்த வவ்வாலோட ஸ்மெல் அடிக்குது. அந்த ஸ்மெல் வந்து வவ்வாலோட ஸ்மெல் தான். ஆமாம். ஸோ இந்த ஒரு கேவுக்கு நீங்கள் வரணும்னா இந்த மாதிரி பாதையில் தான் நடந்து வந்து ஆகணும். ஆமாம், மழை காலத்துலலாம் வந்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கு. ஃப்ரெண்ட்ஸோட சேஃபாக வாங்க, சேஃபாக போங்க.
புலி அருவி ஹில் டாப்பில் தான் நம்ம இருக்கோம். இங்கே மலை மேலே ஒரு கோவில், அப்புறம் ஒரு குகை இருக்குது. இந்த மலையில் இந்த டாப்பில் தான் வந்து விளக்கேற்றுறாங்க. நாங்கள் போகிறதுக்கு ட்ரை பண்ணோம், பட் வழி தெரியாதனால பாதி தூரம் போயிட்டு வந்துட்டோம். நீங்கள் ஒசூர், கிருஷ்ணகிரி இல்லை பெங்களூர் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா இந்த புலி அரசியலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இந்த வீடியோவோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பயணங்கள் தொடரும். நன்றி. மீண்டும் இது போன்ற மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.